அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை என்பது எப்போதும் வசந்த காலமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் அது கண்ணீர் பள்ளத்தாக்குகளையும் கடந்து செல்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி நாட்களில் நாம் நிற்கும்போது, கடந்த மாதங்களில் நாம் சிந்திய கண்ணீர் துளிகளை ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். யாருக்கும் தெரியாமல் தலையணையை நனைத்த இரவுகள், யாரிடமும் சொல்ல முடியாமல் இதயத்திற்குள் சுமந்த பாரங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், தனிமையின் துயரங்கள் என எத்தனையோ வேதனைகளை நாம் கடந்திருக்கிறோம். ஆனால் அந்த இருண்ட நேரங்களில் நாம் தனிமையாக விடப்படவில்லை. ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த இறைவன் நம் அருகில் அமர்ந்து நம் கண்ணீரை துடைத்தார். உலகம் நம்மை புரிந்து கொள்ளாத போது, நம் உள்ளத்தின் குமுறல்களை கேட்டு நமக்கு அமைதியை தந்தவர் அவரே. உடைந்த இதயங்களை குணமாக்கி காயப்பட்ட மனங்களுக்கு மருந்தாக அமைந்த அந்த மகா உன்னத ஆறுதலுக்காக இன்று நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய கண்ணீரை துடைத்தது மட்டுமல்லாமல் அந்த கண்ணீரை தீர்மானங்களாக மாற்றிய இறைவனின் கிருபையை இன்று போற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆறுதலின் பிறப்பிடமாகிய எங்கள் பரலோக தகப்பனே, நீர் எனக்கு தந்த உன்னதமான அமைதிக்காக உம்மை ஸ்துதிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த வருடத்தில் நான் அனுபவித்த வேதனையான தருணங்களில் நீர் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ஆறுதல் அளித்தீர். பல நேரங்களில் என் இதயம் பாரத்தினால் நிறைந்திருந்த போது யாரிடம் போய் அழுவது என்று தெரியாமல் தவித்தேன். அப்பொழுதெல்லாம் என் அறையின் தனிமையில் உம் பாதத்தில் நான் விழுந்த போது உமது பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டதை நான் உணர்ந்தேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி என் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றினீரே. உமக்கு கோடான கோடி நன்றிகள். மனிதர்களுடைய ஆறுதல் பல நேரங்களில் வெறும் வார்த்தைகளாகவே முடிந்துவிடும். ஆனால் உமது ஆறுதலோ என் ஆன்மாவிற்கு புது பலத்தை தந்தது. என் பலவீனமான நேரங்களில் நான் சோர்ந்து போய்விடாதபடி உமது இறை வார்த்தைகளை கொண்டு என்னை தேற்றினீர். உடைந்த பாத்திரமாக நான் கிடந்த போது